ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிகேல யூனிட் 3ல் இருக்க மூவலூர் ராமாமிர்தம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மூவலூர் ராமாமிர்தம் காலம் 1883 to 1962. பிறந்த ஊர் திருவாதூரில் மயிலாடுதுறைக்கு அருகில் மூவலூர் கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. இசை வேளாளர் குலத்தை சார்ந்தவங்க. பழங்காலத்தில் இக்குலத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அதனால தம் குலத்து பெண்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பதையும் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்த ராமாமிர்த அம்மையார் அவர்களின் விடுதலைக்காக தனது வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தார். அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டுருவாங்க. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு கூட்டியிருப்பாங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்க யார் அப்படின்னா திருவிக்கா, பெரியார், மயூரமணி, சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன். திருவிக்கா, பெரியார், மயூரமணி, சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன். சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்திலும் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் பெண்கள் பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஊக்குவித்தார். பெரியார், ராஜாஜி, திருவிக்கா இவர்களின் உறுதுணையாக இவர் சிறப்பாக செயலாற்றினார். இவரது அரிய உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம்னு 1989 திட்டம் போடுறாங்க. அதுக்கு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டம் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் 1989. இந்த 1925 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த காங்கிரஸ் விட்டு வெளியேறி என்ன அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, உறுப்பினர் இருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் யாரோடது? பெரியாரோடது. சுயமரியாதை இயக்கத்தில் 1925 ஐஎன்சி விட்டுட்டு இது சுயமரியாதை இயக்கத்தில் உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா இந்த தேவதாசி சட்டம் இருக்குல்ல, தேவதாசி சட்டம் இவங்க தான் குரல் எழுப்பாங்க. இதன் விளைவாக தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக அமைந்திருப்பாங்க. இதை சட்டம் சட்டமன்றத்தில் போட்டிருப்பாங்க. அது நிறைவேறியிருக்காரு. அதனால தான் 1936 தேவதாசிகளின் அவல நிலையை அம்பலப்படுத்திய அப்படின்ட்டு தாசிகளின் மோசவலை அப்படின்னு அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு நாவல் எழுதியிருப்பாங்க. தாசிகளின் மோசவலைன்னு கேட்கலாம், அல்லது மதிப்பெற்ற மைனர் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நாவலை அவர் எழுதியிருப்பார். அப்புறம் 1937 to 40 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றிருப்பாங்க. 1937 to 40 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருப்பார். அப்புறம் 1949 சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பிரிந்து 1925 சுயமரியாதை இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. 1949 சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பிரிந்து CN அண்ணாதுரை தொடங்கிய திமுக கட்சியின் ஆதரவாளராக ஆனார். காங்கிரஸ் ஜாயின் பண்ணி காங்கிரஸ்லேருந்து 1925 வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க, உறுப்பினராக இருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தில் வெளியேறி 1949 திமுகவில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஓவராலாக பார்த்துருமா, மூவலூர் ராமாமிர்தையார் 1883 to 1962. பிறந்த ஊர் திருவாரூர் மயிலாடுதுறைக்கு அருகில் மூவலூர் கிராமத்தில் பிறக்கிறாங்க. பழங்காலத்தில் இவங்க குலத்தில் பிறந்த பெண்கள் இறைப்பணிக்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டார். அதனால இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா திருவிக்கா, பெரியார், மயூரமணி, சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இவங்க சமூக பணிக்கு மட்டும் இல்லை அப்படின்னு தேசிய இயக்கத்திலையும் கலந்துக்கிறாங்க. பெரியார், ராஜாஜி, திருவிக்கா அவர்களோட உறுதுணையாக இருக்காங்க. இவங்களோட ஆட்சிய பணியாக பார்த்து தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் இவங்களோட பேரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பேர் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். எப்போ அப்படின்னா 1989. இவங்க 1925 ஐஎன்சியை விட்டுட்டு சுயமரியாதை இயக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க, உறுப்பினராக இருக்காங்க. அப்போ அந்த 1930 தேவதாசி சட்டம் நிறைவேற்றலை அப்படின்ட்டு அதனால் 1936 தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு ஒரு நாவலை எழுதுகிறாங்க. ஓகேவா, இது முக்கியமான நாவல், பார்த்துக்கோங்க. 1937 to 40 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை செல்கிறாங்க. அப்புறம் 1949 சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வெளியேறி CN அண்ணாதுரையோட திமுக கட்சியில் ஆதரவாளராக போகிறாங்க.
அவங்களோட இறப்பு எப்போ அப்படின்னா 1962 ஜூன் 27 வந்து இறந்துறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி வந்து மூவலூர் ராமாவோட தலைவர்கள் வந்து டெய்லி உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ.